புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். சமீப காலமாக இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. நான் அந்த பிரச்சனையை பற்றி பேச வரல. அதில் பொதுப்படையாக என்னோடய கண்ணோட்டத்தை பற்றியும் நான் பட்ட அனுபவத்தையும் பற்றி தான் நான் பேச வரேன். என்னோடய குடும்பத்தை எடுத்துக்கிட்டேன்னா, என் குடும்பம் கீழ் நடுத்தர குடும்பம் தான். என்னோடய தந்தையும் படித்தது கிடையாது, எங்கள் அம்மாவும் படித்தது கிடையாது. அதனால் என்னையை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கில மீடியத்தில் தான் சேர்த்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழை தவிர்த்து மற்ற பாடங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். இதனாலேயே எந்த பாடமுமே எனக்கு சரியாக புரியவும் இல்லை, விளங்கவும் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், அதாவது 10ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் இருந்து அதிகமான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆங்கிலத்தில் பேசவும் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் தமிழ் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் தமிழில் வாசிக்க ஆரம்பித்தேன். வரலாறு சம்மந்தமாக, புவியியல் சம்மந்தமாக, உளவியல் சம்மந்தமாக. அப்போ இன்னும் நிறைய புரிதல் ஏற்பட்டுச்சு. அதில் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கும். தமிழ் இருக்கும், கன்னடம் இருக்கும், தெலுங்கு இருக்கும். அந்தந்த தாய்மொழியில் அவங்க ஒரு விஷயத்தை வாசிக்கும் போதோ படிக்கும் போதோ தான் அவங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படுது. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தாய்மொழிங்கிறது ஒரு சிந்தனை மொழின்னு சொல்லலாம். நம்ம என்ன தான் ஆங்கிலத்திலே பேசினாலும் தாய்மொழியில் தான் சிந்திச்சு ஆங்கிலத்திலே பேச முடியும். அப்படி இருக்கும்போது தாய்மொழியை எந்த அளவுக்கு நம்ம கட்டமைக்கணும், எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் வருங்காலத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், நம்ம தொழிலில் எப்படிலாம் வெற்றி அடையலாங்கிறதையே தீர்மானிக்குது. அதனால் இங்கே தாய்மொழியும் முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவதாக கற்றுக்க வேண்டிய மொழியும் முக்கியம். அது பெரும்பாலும் ஆங்கிலமாக இருக்கிறது தான் நல்லது. அதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, கீழ் நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ரெண்டாவது மொழியாக ஆங்கிலத்தை தான் எடுத்து ஆகணும். ஒருவேளை அந்த குடும்பம் ப்ரிவிலேஜாக இருக்குது, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்குது, குடும்பத்தில் எல்லாருமே படிச்சிருக்காங்கன்னா அவங்க எத்தனை மொழியினாலும் கற்றுக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்களுக்கான நேரமும் அவங்களுக்கான தகுதியும் அந்த இடத்துல அமைஞ்சிடுறது. ஆனால் கீழ் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு எதுவும் கிடைக்கிறது கிடையாது. அதனாலேயே கீழ் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க இந்த 2 மொழியில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் கல்ஃப் கண்ட்ரீஸில் வேலை பார்த்துருக்கேன். நான் முதல்ல போகும்போது எனக்கு ஹிந்திலாம் தெரியாது. அதாவது பாகிஸ்தானி எடுத்துக்கிட்டேன்னா அவங்க உருது பேசுவாங்க. உருதுவும் ஹிந்தியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கொஞ்சம் வார்த்தைகள் மாறுபடும். ஆனால் நான் அங்கே போய் தான் பேச கற்றுக்கிட்டேன். அங்கே நான் சர்வை பண்ணி ஆகணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த ஹிந்தி வார்த்தையை பெரிய மேனேஜ்மெண்ட் லெவல்லையோ ஏதாவது பெரிய மீட்டிங்லேயோ நான் பயன்படுத்த முடியாது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, அங்கே உள்ளவங்க பெரும்பாலும் அரபீஸாகவும் இருப்பாங்க, இல்லைனா மற்ற கண்ட்ரியில் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் அவங்க ஆங்கிலத்தை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மீறி ஹிந்தி மக்களும் இருந்தாலுமே ஹிந்தி மக்கள் கூட ஹிந்தியை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு அன்கான்சியஸ் அசம்ஷன் சொல்லுவாங்க. அதாவது சிகப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹிந்தி பேசுகிறவங்க தான் அதிகமான வேலைகள், அதாவது லேபர் ஒர்க்கு, கூலி வேலை இந்த மாதிரி பார்க்குறாங்க. இந்த நினப்புனாலேயே அவங்க அந்த ஹிந்தி வார்த்தையை எடுக்க மாட்டிருக்காங்க. இது ஒரு தப்பான விஷயந்தான். நான் ஒரு சில இடத்துல நான் ஹிந்தியை அந்த மாதிரி பேசும்போது பார்த்தோன்னா என்னையே கொஞ்சம் தரம் தாழ்த்தி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆங்கிலத்துக்குன்னு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. அதே இது ஹிந்திக்கு வைக்கிறது கிடையாது. நான் பொதுவாக தான் சொல்கிறேன், அங்கே நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் ஒரு சில பேர் யூரோப் கண்ட்ரிஸ் போக வேண்டியது இருக்குது. இப்போ ஜெர்மன், ஃப்ரான்ஸு அங்கெல்லாம் பார்த்தோன்னா தான் பேசுகிறாங்க. அங்கே போய் அதை கற்றுக்கிட வேண்டியது இருக்கும். என்னுடைய நண்பனை எடுத்துக்கிட்டோன்னா ஜெர்மன் போயிருக்காப்புல, அங்கே போய் அந்த மொழியை படிச்சிட்ருக்காப்புல. இருந்தாலும் காலம் போக பெரும்பாலும் ஆங்கிலம் தான் வளர்ந்துக்கிட்டே வருது. அதனால் நம்ம இந்த 2 மொழிகளில் கவனம் செலுத்துறதே என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு படுது. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். அதை திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நீ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறியா, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு யாரும் பேசிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இதை பற்றியான உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்து இருந்தனா அதை நாகரிகமான முறையில் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.